என்ன கலாட்டா பண்ண வந்தீங்களா? நான் எங்க அப்பா அம்மாவை கூப்பிடுவேன். அப்படியா? கூப்பிடு. அப்பா, அம்மா, அப்பா. அருணா, நடிச்சது போதும். நீ இங்கேருந்து கூப்பிட்டா பாண்டிச்சேரியில ஒரு ஃப்ரெண்டோட 60ஆம் கல்யாணத்துக்கு போயிருக்கிற உங்க அப்பாவோட காதுல கண்டிப்பா விழாதுமா. யூ சீட். அவங்க கிட்ட இருந்து குழந்தைய நீங்க தூக்கிட்டு வந்தது தப்புதான், கடத்தல் தான். சரி, இந்த கேஸை விசாரிக்க நீங்க எதுல வந்தீங்க? ஏன் ஜீப்ல தான். அது உங்க சொந்த ஜீப்பா? இல்ல, கவர்மெண்ட் வண்டி. ஏங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஜீப் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றீங்க. அப்ப இது என்ன திருட்டா, குற்றமா? யோ, நான் ஸ்டேஷன் எஸ்ஐயா, ஜீப் எடுத்து வர எனக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரிதான் இது என் குழந்தை, நான் பெத்த குழந்தை. இந்த குழந்தை மேல எனக்கு உரிமை இருக்கு. ஏய், தேவையில்லாம ஆத்திரத்தை கலப்பாத சொல்லிட்டேன். குழந்தைய குளிக்கவே இந்தா போ. ஏன் நீங்க சும்மா தானே இருக்கீங்க? குழந்தைய குளிப்பாட்டுங்க. நான் சாதகம் பண்ணிட்டு நீ இருக்கேன்ல. சாதகம் பண்ணல, மனுஷன் ஹிம்சை கொடுத்துட்டு இருக்க. ஏய், குழந்தைய குளிக்க வைக்க கொஞ்சம் வெந்நீராவது போட்டு குடுறி. சாயங்காலம் எனக்கு கச்சேரி இருக்கு, நான் பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். வாங்கம்மா. வாங்கய்யா. எப்படி இருக்கீங்க? ஏதோ உயிரோட இருக்கோம். உட்காருங்கம்மா. இப்பதான் புள்ள வீட்ல இருந்து வரீங்க, அதுக்குள்ள இவ்வளவு சலிச்சுக்கிறீங்க? தென்னைய வச்ச இளநீர், புள்ளைய பெத்தா கண்ணீர்னு சொல்லுவாங்க. சரி, வந்த உடனே உன் ஒப்பாரியெல்லாம் ஆரம்பிச்சிடாத. அவரே அவன் மக பிரசவத்துக்காக போறதுக்கு இருக்காரு. நீ உன் பல்லவி எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காத. இந்த பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமே அவன் எனக்கு புள்ளையே கிடையாது. ஆமா. சரி விடு. அப்புறம் வீட்டையெல்லாம் ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையா? அதுக்கு காரணம் நான் இல்லைங்க. ராதா, ராதா இங்க வாமா. வரேங்க ஐயா. இவ பேரு ராதா, என் தூரத்து சொந்தம். இடையில உடம்பு சுகமில்லாம போச்சு, அப்ப துணைக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். இவ தான் வீட்டை பாத்துக்கிறது, கடையை பாத்துக்கிறது, தோப்பு துறவு, வரவு செலவு எல்லாம் இவ தான் பாத்துக்கிறா. அடடே, பாப்பா திறமை காபிலேயே தெரியுதே. இது மாதிரி காபியை என் வாழ்க்கையில் இல்ல, நிறைய குடிச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஏமா, கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? அது ரொம்ப சோக கதமா. ஐயா, ஏன் கதையா இப்ப முக்கியம்? பாவம், ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, டயர்டா இருப்பாங்க. அவங்க முதல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மா, உங்களுக்கு குளிக்க வெந்நீர் ரெடியா இருக்கு, குளிச்சிட்டு வாங்க. டிஃபன் சூடா இருக்கு. ஏங்க, பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுறா. பேச்சும் பவ்யமா இருக்கு, நடத்தையும் பாந்தமா இருக்கு. என் தலை இழுத்து எனக்குன்னு வந்து வாச்சிருக்க ஒரு ராட்சசி, ராட்சசி. சரி விடு, எல்லாம் போன ஜென்மத்துல நீ பண்ண பாவமா தான் இருக்கும். வேற என்ன? இந்த பாருமையா, வாய மூடும். போன ஜென்மத்துல கூட நான் பாவம் செஞ்சிருக்க மாட்டேன். நீர் தான் பாவத்தை மூட்டை மூட்டையா செஞ்சிருப்பீரு. அதான் இப்படி எல்லாம் நடக்குது. கர்மம். அடக்கி வாசி. ஐயா, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வரவு செலவு கணக்கெல்லாம் ராதா கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். சரி பாத்துக்குங்க. வரேங்க. ஏங்க, முதல்ல கணக்கு விளக்கெல்லாம் பாருங்க. பண விஷயத்துல உஷாரா இருக்கணும். ஆமா, பண விஷயத்திலேயே குறியாரு, பாசத்துல கோட்டை விட்டுரு. இவ்வளவு இருந்தன்னா உள்ள இல்லையே, அவனை கொஞ்சம் விட்டு பிடிச்சிருக்கலாம். நான் ஏன் விட்டு பிடிக்கணும்? 50 ஏக்கர் நஞ்ச, 50 ஏக்கர் புஞ்ச, 7-8 கடை, 10 தென்னந்தோப்பு. வேணும்னா அவன் வந்து என்கிட்ட தோப்பு கரணம் போடட்டும். சரி பார்வதி, இந்த பேங்க்ல 30 லட்சம் ரூபாய் பணம். சரி சரி. அம்மா, இதுல வரவு செலவு கணக்கெல்லாம் இருக்கு பாருங்க. மத்தியானம் என்னமா சமைக்கிறது? அதெல்லாம் இருக்கட்டும்மா. ஆமா, மணியக்காரர் உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாரு? உங்க இஷ்டப்படி கொடுங்கம்மா. எனக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது, நான் ஒரு அனாதை. நீங்க தான் எனக்கு எல்லாமே. ஆமாமா, நாம தான் எல்லாமே. சரி, மீதி அப்புறமா பேசுறேன். நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. சரிம்மா, சரி சரி. இந்த பாருங்க, சம்பளம் கூட பேசிக்க மாட்டேங்கிறா. தங்கமான பொண்ணா இருக்கல்ல. டிஷூம் டிஷூம் 1 2 டிஷூம். டேய், வெறும் பாலை மட்டும் ஒதிக்கிறதோட விட்டுறாத. உங்க அம்மா இருக்காளே, ரொம்ப ஆட்டம் போடுறா. உங்க தாத்தா ரொம்ப துள்றாரு, அவங்களையும் இந்த பால் மாதிரி டொமேல்னு ஒதிக்கணும். பால் குடு, பால் குடு. மகேஷ், என்ன இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு இப்படி எல்லாம் சொல்லி தருது? என்ன, எங்க அப்பா இருக்காரு, அந்த முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி என்னெல்லாம் என் பிள்ளைக்கு சொல்லி தராரு தெரியுமா? அப்பனை கல்ல தூக்கி போட்டு மண்டையோட கத்தியால குத்துலாம். அதுக்காக நீங்க அவரோட புள்ள, அவருக்கு சலிச்சவர் இல்லன்றதை இப்படி எல்லாம் நிரூபிக்கிறதா? பின்ன என்னவா, அவர் இங்க வந்து என்ன சவுண்ட் விட்டாரு, நம்ம திருப்பி கத்துனோடனே பேசாம போயிட்டாரு பாத்தியா? அதான் மேட்டர்.
மகேஷ் தப்பு பண்ணிட்டீங்க. குழந்தை பேசாம உங்க அப்பாவோடய கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ரோஜா ரொம்ப பாவம் தெரியுமா? குழந்தைய அம்மாவையும் பிரிக்கிறது பெரிய தப்பு மகேஷ். என்னடி திடீர்னு இப்படி பல்ட்டி அடிக்கிற? அப்படி இல்ல மகேஷ், நமக்கு இப்ப நம்ம லட்சியம் தான் முக்கியம். குழந்தை அதுக்கு ஒரு தடங்கலா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒதுங்கி இருக்கிற ரோஜாவை நம்ம வேணும்னே தூண்டி விடுற மாதிரி ஆயிடும். அவ குழந்தைக்காக தினமும் இங்க வந்து சண்டை போடுவா, நம்மள டிஸ்டர்ப் பண்ணுவா. அப்ப நம்ம கவனம் சிதறாதா? ஏன் குழந்தை நான் தான் வளர்ப்பேன். இல்ல மகேஷ், நான் மகேஷ்! சொல்- அடுத்த பிரச்சனை வருது, நீங்களே சமாளிங்க. டேய் மகேஷ், என்ன திமிர்த்தனம் காட்டுறியா? ஏய் ஸ்னேகா, என்ன நீங்க 2 பேரும் சாப்பிடுற சாப்பாடு செரிமானம் ஆகலையா? ரோஜாவை டைவர்ஸ் பண்ண சொல்லி மிரட்டுறீங்களாமே? டேய் குட்டி நம்ம விளையாடலாம் வாடா. ஏய், இது ஜீவா இல்ல? இதையும் தூக்கிட்டு வந்துட்டீங்களா? அட பாவி. ஹலோ, என்ன பெரிய தாதா மாதிரி வந்து பேசுறீங்க? இப்பதான் ஒருத்தர் வந்து கத்துன்னு கத்திட்டு மூக்கு உடைச்சிட்டு போனாரு. அடுத்தது நீங்களா? நான் பெத்த குழந்தை ஜீவா, நான் தான் எடுத்துட்டு வந்தேன். ஆமா, ஜீவாவை தூக்கிட்டு வர யார்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கணும்? ஜீவாவும் குழந்தைன்னு நினைப்பு இருக்கிறப்போ ரோஜாவும் பொண்டாட்டிங்கிறது ஞாபகம் இல்லையா? உங்க அப்பா என் வீட்டுல வந்து அழுதுட்டு போறாரா? நீ செஞ்ச கொலைய தான் செஞ்சதா ஏத்துக்கிட்டு ஜெயில இருந்தவரா உங்க அப்பா? பணங்காசு இருந்தா அந்த திமிர்ல 10 பொம்பளைய வச்சுக்கிறவங்க மத்தியில தனக்குன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பொம்பளைய கூட ஏறெடுத்து பார்க்காம சன்னியாசி மாதிரி வாழ்ந்து உன்னை ராப்பகலா வளர்த்தார். நல்லா படிக்க வச்சார். உன்னை புத்திசாலியா ஆக்குனார். உனக்குன்னு நிர்வாகம் பண்றதுக்கு ஷேர் பிசினஸையும் கிரானைட் பிசினஸையும் கொடுத்தாரு. ராஜசேகர் யாரு? உன்னை பெத்த அப்பனா? இல்லையே, உன்னை வளர்த்தவர். ஆனா இந்த விஷயம் இது வரைக்கும் ஊர்ல பாதி பேர் கூட தெரியாது. அந்த அளவுக்கு அதை ரகசியமா வச்சிருக்காரு. சொல்ல போனா உன்னை தத்து எடுத்து வளர்த்த விஷயத்தை கூட மறந்துட்டு உன்னை பெத்த புள்ள மாதிரி நினைக்கிறார். நீ எத்தனையோ தடவை அவரை திட்டிருக்க, சண்டை போட்டிருக்க, அடிச்சு கூட துரத்தி இருக்க. ஒரு தடவையாவது உன்னை அனாத நாயன்னு அவர் திட்டிருப்பாரடா? அந்த அளவுக்கு உன் மேல உள்ள பாசம் அவர் ரத்தத்துல ஊறி போய் கிடக்கு. ஆனா நீ ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்திரீ லோலன். அவர் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்க. அப்பனோட அருமை பெருமை தியாகத்தெல்லாம் வச்சு புதுசா ஒரு படம் வந்திருக்கு, போய் பாரு. அப்பயாவது உன் அப்பா ஞாபகம் உனக்கு வருதான்னு பார்க்கலாம். ஒருத்தன் அப்பனுக்கு அடங்காதவன், ஒருத்தி அம்மாவுக்கு அடங்காதவன். பிரமாதமான ஜோடியா. நீங்க 2 பேரும் சேர்ந்து புள்ள வளர்த்தா அது எப்படி இருக்கும்? மகா கேவலமான புள்ளையா வளரும். சார், நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் அவசியமா தான் பேசுறேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க புள்ளைக்கு என்ன புத்திமதி சொல்லி வளர்க்க போறீங்க? தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி வளர்ப்பீங்களா? நீ தாயை எட்டி உதைச்சிட்டு வந்தவ, இவன் தந்தைய திட்டி விட்டுட்டு வந்தவன். குழந்தைக்கு புத்திமதி சொல்லி வளர்க்கிற தகுதி முதல்ல உங்க 2 பேருக்கு இருக்கா? என்ன தண்ட கருமாந்திரமோ எப்படியோ போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா யமனோட ஏஜென்ட் மாதிரி ஏன் இங்க எல்லாரோட உயிரையும் வாங்குறீங்க? ராஜசேகரை கொன்னு கொலையெடுத்தீங்க, வைதேகியை வாட்டி வதக்குனீங்க, இப்ப ரோஜாவை சித்திரவதை பண்றீங்க. இதெல்லாம் அடுக்குமா? இங்க பாருங்க, நாங்க யார் வழிக்கும் போகல. எல்லாரும் தான் எங்க வழியில குறுக்கிடுறாங்க. வாய் மூடு. நீ திருவையாறுல கச்சேரி பண்ண போறியா? ரொம்ப சந்தோஷம், முடிஞ்சா பண்ணிக்கோ. அதுக்காக ஏன் அங்க ஆளை அனுப்பி மிரட்டுறது, டைவர்ஸ் பண்ண சொல்லி பத்திரிக்கையில ஆபாசமா ஆளை வச்சு எழுத சொல்றது? இதெல்லாம் எதுக்கு? என் கூட வாழ விரும்பாதவளுக்கு நான் கட்ட தாலி மட்டும் எதுக்கு? வாழ தகுதி இல்லாத ஸ்னேகா மாதிரி ஆளுங்கெல்லாம் தாலி கட்டிக்க ஆசைப்படும் போது வாழ தகுதியுள்ள ரோஜா தாலியை கலட்ட மாட்டேன்னு சொல்றதுல என்ன தப்பு? நீ ஆம்பளையா இருந்தா, உனக்கு நெஞ்சில தைரியம் இருந்தா இவ கழுத்துல இன்னொரு தாலியை கட்டிப்பாரு, அப்புறம் தெரியும்டா ரோஜா யாருன்னு. கூடிய சீக்கிரத்துல அதுவும் நடக்கதான் போது, பொறுத்திருந்து பாருங்க. சரி, நீங்க அள்ளிட்டு வந்த அட்வைஸ் எல்லாம் இங்க கொட்டி தீத்தாச்சு. தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? எங்க 2 பேத்துக்கு காதுல ரத்தம் வருது, குழந்தைக்கும் சேர்த்து. டேய், நீ உருப்படவே மாட்டேன். இத பார், உனக்கு இது கடைசி வார்னிங். ரோஜாவை டைவர்ஸ் அது இதுன்னு கேட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குழந்தைய மரியாதையா கொண்டு போய் ஒப்படைச்சிரு. இல்ல நான் அன்னைக்கு உன்னை கடத்திட்டு போய் வச்சிருந்த மாதிரி இன்னொரு முறை நடக்கும். போன தடவை மன்னிச்சு விட்டுட்டேன், ஆனா இந்த தடவை உன்னை மண்ணோட மண்ணை புதைச்சிடுவேன். ஜாக்கிரதை. அண்ணே, டீ சாப்பிடுங்கண்ணே. வேணாண்டா. சாப்பிட்டா தானே அடுத்த பிரச்சனையை சமாளிக்க முடியும். அடுத்த பிரச்சனையா? என்னடா சொல்ற? அங்க பாருங்கண்ணே.
ஹாய் தமிழ். என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? உங்க அம்மா வந்தாங்க மேடம். இந்த இடத்தவே ரத்த களரி ஆக்கிட்டு போயிட்டாங்க. டேய் வேலையை படுறா போடா. அண்ணே நொந்து நூலா இருக்காரு மேடம். கொஞ்சம் நூத்து விட்டு போங்க. தமிழ் என்னாச்சு? இதை பாருங்க தமிழ், எங்க அம்மாவை பத்தி எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். அவங்க பணத்துக்காக என்ன வேணா செய்வாங்க. இப்போ உங்களை மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்களே, அது கூட இந்த வசதி இந்த பணத்துக்காக தான். அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஷோபா. என்னாலும் உன் மனசுல நிறைய ரணங்கள் இருந்தாலும் நீ தைரியமா நிக்கிற. கரெக்ட் தமிழ், அதுதான் நானும் சொல்ல வரேன். எந்த காயமா இருந்தாலும் அதை நான் தாங்கிப்பேன். அது எனக்கு பழகிடுச்சு. ஏமாற்றங்களும் தோல்விகளும் எனக்கு புதுசு இல்லை. ஆனா அருணா அப்படி இல்லை. அவங்களும் நீங்களும் ஏற்கனவே உயிருக்கு உயிரை காதலிச்சிருக்கீங்க. அதனால அவ ஏமாறக்கூடாது. நீங்க அவங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் நியாயம். ஹாய் ரஞ்சன். என்னடா இன்னும் ரெடி ஆகாம இருக்க? எங்கடா? காஸ்மோபாலிட்டன் கிளப் கூட்டு போறேன்னு சொன்னல, மறந்துட்டியா? சாரிப்பா, இங்க கொஞ்சம் பிரச்சனைங்க. அது வேற பெரிய பெரிய பணக்காரங்க வர கிளப் ஆச்சு. டேய் நீயும் புது பணக்காரன் தானே, வாடா தப்பு இல்ல. என்ன தயங்குற? சினிமாக்கு போறதுக்கு ஹாலை செட்டப் பண்ணிட்டியா? ஏய் சேச்சே, இவங்க பேர் ஷோபா, எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஷோபா, இவர் பேர் மிஸ்டர் ரஞ்சன். எனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் எனக்கு நிறைய உதவி பண்ணவர். சொல்லப்போனால் நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு மூலதனம் கொடுத்தவர். எனக்கு எல்லாமே இவர் தான். ஹாய், நைஸ் டு மீட் யூ. இட்ஸ் ஓகே. தமிழ், நான் கிளம்புறேன். இன்னைக்கு சந்தர்ப்பம் சரியில்லை, நம்ம நாளைக்கு பேசுவோம். என்னடா பார்ட்டி ஒரேடியா சொல்லிட்டு போகுது? யாருது? அதை ஏன்டா கேட்குற? அருணாவுக்கும் எனக்கும் காதல் ஒர்க் அவுட் ஆகலன்னதும் இந்த ஷோபாக்கும் எனக்கும் தான் நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. ஓ. அப்புறம் அருணா பற்றி தெரிஞ்சதும் எனக்கு மனசு ஒத்துக்கல. இப்போ யாரை கட்டிக்கிறதுன்னு ஒரே போட்டிடா. காதலிக்கிறவ கிடைச்சாதான் வாழ்க்கை இனிக்கும். ஷோபா மேல நீ வச்சிருக்கிறது வெறும் நட்பு. ஆனா அருணா மேல நீ வச்சிருக்கிறது காதல். காதல் தான் ஜெயிக்கணும், ஜெயிக்கும். அருணாவை விடாம துரத்து, கட்டாயமா ஒத்துப்பா. சரிடா, இரு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்தடா பாலை குடிடா. டேய் ப்ளீஸ்டா. டேய் பார், நீ எதுவுமே சாப்பிடல. இந்தா கொஞ்சம் குடிங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்டா. குட்டி இல்ல. டேய் 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 இங்க பார், இங்க பார். இந்த உலகத்துல பிறந்தா ஏதாவது உபயோகமா பண்ணணும். திருவள்ளுவர் கூட தான் பிறந்தாரு. அவர் இந்த உலகத்துக்கு அறத்து பால், பொருட்பால், காமத்து பால் கொடுத்துட்டு போயிருக்காரு. இவனும் கொடுக்குறான் பாரு பிள்ளைக்கு புட்டி பால். கேவலமா இல்ல? நான் எது கேவலம் பண்ணும்? எனக்காவது புட்டி பால் கொடுக்க ஒரு குழந்தை இருக்கு, உனக்கு அதுவும் இல்ல. உன்னால இன்னும் ஒரு கல்யாணம் கூட உருப்படியா பண்ணிக்க முடியல. அதை நினைச்சு உன் மண்டைய போய் செவுத்துல முட்டிக்க. இவரு 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு கீழ்பா கேஸ் மாதிரி லோ லோ லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நான் எவ்வளவோ பெட்டர். பிரம்மச்சாரி, ஆஞ்சநேயர் பக்தர். ஐயோ என்ன இது? சக்களத்துக்கு சண்டை விட கேவலமா இருக்கு உங்க சண்டை. ஆம்பளைங்க இப்படி எல்லாம் கூட சண்டை போடுவீங்களா? பின்ன என்ன ஸ்னேகா, இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் இவனை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். இந்த குழந்தை பேர் என்னமா காட்டு கத்தல் கத்திக்கிட்டு இருக்கு. ஜீவா இங்கதான் இருப்பான். என்ன இருப்பானா? இருப்பான், சொந்த வீடு மாதிரி. சார் வணக்கம் சார். வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார், என் குழந்தைய கடத்திட்டாங்க. ப்ளீஸ் நீங்க தான் அவனை காப்பாத்தி கொடுக்கணும். ப்ளீஸ் பதட்டப்படாம நடந்த விவரமா சொல்லுங்க. நான் குழந்தைய மீட்டு தரேன், நீங்க வாங்க. கான்ஸ்டபிள் வண்டி ரெடி பண்ணு.
மிஸ்டர் மகேஷ், வாங்க இன்ஸ்பெக்டர். இவன் தான் மகேஷ், கூப்பிட்டு போங்க. இவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க குழந்தைய கடத்திட்டு வந்துட்டீங்களாமே. என்ன சார், நான் எதுக்கு குழந்தைய கடத்தணும்? இது என் குழந்தை, எனக்கு ரோஜாக்கும் பிறந்த குழந்தை. பெத்தவங்க கிட்ட குழந்தை விளையாடுறது தப்பா? அவளுக்கு தெரியாம ஒன்னும் குழந்தை எடுத்துட்டு வரல, அவ கண்ணுக்கு முன்னாடி தான் எடுத்துட்டு வந்தேன். என்னது, உங்க குழந்தையா? என்னம்மா இவர் சொல்றது உண்மையா? ஆமா சார். ஆனா சார், இப்ப அவர் என் கூட வாழல. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி என் குழந்தைய தூக்கிட்டு வர முடியும்? ஆமா மகேஷ், அவங்க கிட்ட இருந்து குழந்தைய நீங்க தூக்கிட்டு வந்தது தப்புதான், கடத்தல் தான். சரி, இந்த கேஸை விசாரிக்க நீங்க எதுல வந்தீங்க? ஏன் ஜீப்ல தான். அது உங்க சொந்த ஜீப்பா? இல்ல, கவர்மெண்ட் வண்டி. ஏங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஜீப் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றீங்க. அப்ப இது என்ன, திருட்டா, குற்றமா? யோ, நான் ஸ்டேஷன் எஸ்ஐயா, ஜீப் எடுத்துட்டு வர எனக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி தான் இது என் குழந்தை, நான் பெத்த குழந்தை. இந்த குழந்தை மேல எனக்கு உரிமை இருக்கு. நான் எடுத்துட்டு வந்தது கடத்தல. என்னம்மா இது இப்படி குழப்புறாரு? சாதாரண குடும்ப பிரச்சனை, இத போலீஸ் கேஸ் ஆக்கணுமா? என்ன சார், இவன் புத்திசாலித்தனமா பேசணும்னு அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க சார். குழந்தை பெத்த தாய் கிட்ட தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இவன் போக்குறி சார், ரோடா அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே இவனுக்கு வேலை கிடையாது. சப்போஸ் ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா குழந்தை இங்க விட்டுட்டு போவானா? அதுக்கு நான் சோறு ஊட்டணுமா? இல்ல வேற ஏதாவது வேலைக்காரி வச்சா அவளுக்கும் சேர்த்து நான் சாப்பாடு போடணுமா? என்ன சார் இது சின்ன புள்ளத்தனமா இருக்குது. குழந்தை வாங்கி கொடுத்து அனுப்புங்க சார். சார், என் குழந்தை வாங்கி கொடுக்க முடியுமா முடியாது? மேடம், இவர் தானே குழந்தையோட அப்பா? ஆமா. பெத்த அப்பா குழந்தைய தூக்கிட்டு வர்றது குற்றம்னு எந்த சட்டத்திலயும் இல்ல. சார், அவர் இந்த பொண்ணு கூட தாலி கட்டாம குடும்பம் நடத்திட்டு இருக்கார் சார். மேடம், இதெல்லாம் தப்புன்னு கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும். சார் இப்படி சொன்னா என்ன சார் அர்த்தம்? சார், இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை சார். குடும்ப நல கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த பிரச்சனை தீர்த்துக்கோங்க. மிஸ்டர் மகேஷ்க்கு இந்த குழந்தை மேல உரிமை இருக்கிறதால நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சாரி மேடம், நாங்க வரோம். என்னடி போலீஸ் அது இதுன்னு பயந்துருவேன் பாத்தியா? நான் இன்னைக்கு நேத்து போலீஸ பார்க்கல. உன் புத்திசாலித்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத, வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. அம்மாடி, இவனை இப்படி டீல் பண்ணா சரிப்பட்டு வர மாட்டான். இவனை எப்படி டீல் பண்ணான்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறவா. ஏய், குழந்தைய தொடர வேலை வச்சுக்காத. மகேஷ், மகேஷ் என்ன மகேஷ் நீங்க? இந்த குழந்தைய வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ரோஜா பாவம், குழந்தை பாசத்துல எப்படி தவிக்கிறான்னு பாருங்க. குழந்தைய அவகிட்டே கொடுத்துருங்க ப்ளீஸ். ரொம்ப நடிக்காத. கோவில்ல மகேஷ் உன் கழுத்துல தாலி கட்ட விடாம பண்ணதுக்காக என்ன பழி வாங்குறியா? அடுப்பாவுமே, இது உனக்கு தேவைதான். அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ற, அவ பாவான்னு வேற சொல்ற. ஏய், இன்னும் என்ன இங்க நின்று இருக்க? வெளில போடி. ஹலோ, உங்களுக்கு பேர தனியா சொல்லி தொட்டாத. டாய் டாய், உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்டா. அம்மாடி நீ வாமா. அட நான் சொல்றேன், நீ வாமா. வாமா, நான் சொல்றேன்ல, நீ வாமா. நீ வாமா, நான் அவனை நான் பாத்து. ஜீவா மாமா. சே 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 சே, என்ன நடக்குதுங்க? இந்த வீட்டை கோயில் மாதிரி வச்சிருந்தேன், போலீஸ்லாம் வர வச்சு கேவலப்படுத்திட்டீங்க. முதல்ல இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். ஸ்னேகா, ஸ்னேகா எங்க இருக்க? பசிக்குது ஸ்னேகா. வந்துட்டேன். மகேஷ் பொறுமையா இருங்க, இதோ வந்துட்டேன். தட்டுல தாளம் போடாதீங்க. சரி. இட்லியா? இப்பெல்லாம் நீங்க சரியாவே சாப்பிடுறது இல்லையோன்னு எனக்கு தோன்றது. நீ தான் என்ன சரியா கவனிச்சுக்கிறதே இல்ல. என்ன எப்படி கவனிக்க சொல்றீங்க? அதான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காரே கேசவன். என்ன? அதான் நீ கேஷவன் வீட்ல இல்ல, இன்னைக்கு கவனிக்கலாம்ல. மகேஷ், மகேஷ். ஏய், ஜீவா சத்தம் கேக்குது. நான் இப்பதானே தூங்க வச்சிட்டு வந்தேன். ஜீவா அலறா, என்னன்னு போய் பாரு போ. மகேஷ், போடா, போய் என்னன்னு பாத்துட்டு வா. போ போ போ. என்னாச்சு அவனுக்கு? என்னடா இப்போ எதுக்கு அழுதுன்னு இருக்க? நீ இவ்வளவு நேரம் நானா தானே இருந்த. ஏய், ஏன்டா அழுதுட்டு இருக்க? ஏய், அவனுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், பால் கலந்து கொடு போ. பாலா? இவ்வளவு நேரமா பால் கொடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அடம் பிடிக்கிறான், குடிக்கவே மாட்டேங்கிறான். ஏய், ஏன்டா அலற? ஏன்? சரி இவனை விடுங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க. ஏய், நான் சாப்பிடுறத முக்கியம், முதல்ல குழந்தை அழுதுட்டு இருக்கா என்னன்னு பாருன்ற. இப்போதான் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே என்ன விரட்டுறீங்களா? ரொம்ப நன்னா இருக்கு. ஸ்னேகா, இவன் நம்மள பிரிப்பானா? என்ன பேசுற நீ? குழந்தைய ரோஜா கிட்ட கொடுத்துருங்க, நான் அப்பவே சொன்னேன் இல்ல மகேஷ். இப்போ அழுதுட்டே இருக்கா, இவன் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியல. டேய், அழறத நிறுத்தேன்டா. ஏய், என் மேல இருக்க எரிச்சல் ஏண்டி குழந்தை மேல காட்டுற நீ? என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? இதால எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா உங்களுக்கு? என்ன நீ இது அதுன்ற? இது நம்ம குழந்தை ஸ்னேகா, அப்படி எல்லாம் சொல்லாத. இது ஒண்ணு நம்ம குழந்தை இல்ல, உங்க குழந்தை. ஸ்னேகா, நம்ம குழந்தை காயத்ரி.
உங்களுக்கும் எனக்கும் பிறந்தது அது அம்மா கிட்ட இருக்கு. இது ரோஜாவோட குழந்தை, உங்களுக்கும் அவளுக்கும் பிறந்தது. இப்போ இவனை நீ நம்ம குழந்தைய ஏத்துக்க போறியா இல்லையா? நான் ஏன் ஏத்துக்கணும்? என்னால இன்னொரு குழந்தை பெத்து தர முடியாதா என்ன? யாருக்கோ பிறந்த குழந்தைய நான் ஏன் என் குழந்தைய ஏத்துக்கணும்? இது ஒரு குழந்தை, அவ்வளவுதான். எனக்கு பிறந்ததுடி. எனக்கு பிறக்கலையே. ஏய், இப்போ என்னடி சொல்ல வர? இந்த குழந்தை எனக்கு பிறக்கலன்னு சொல்றேன். என்னடி சொன்ன? ராஸ்கல், கழுத, வாய்க்கோல் பதிகமாயிடுச்சா? இப்போ எதுக்கு என்ன அடிச்சீங்க? ஏய், உனக்கு வாய்க்கோல் பதிகமாயிடுச்சுடி. போ, மரியாதையா குழந்தைய தூங்க வச்சுட்டு வா. குழந்தை இங்க தான் வளருவா. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நானும் என் குழந்தை இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயாவது போயிடுறோம். படு, தூங்கு. அழாதேங்கிறேன்ல. அர்ணா, ஒரு வழியா வீட்ல வந்து செட்டில் ஆயிட்டேன். என்ன கிண்டலா? அர்ணா, முதல்ல என்ன மன்னிச்சிடு. என் அம்மா இப்படி திடீர்னு ஊர்ல இருந்து வந்து உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க அம்மா என்ன வீட்டை விட்டு விரட்டினதுல கூட எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா அவங்களால உங்க 2 பேர் கல்யாணம் நின்னுடுமோன்னு தான் பயமா இருக்கு. சரி, உங்க அப்பா அம்மா வீட்ல இல்லையா? ஊர்லே இல்ல. நீ என்ன பேசணும்னாலும் தைரியமா பேசலாம். அர்ணா, இது பாரு, காதல் கைகூடுற நேரத்துல இப்படி காலால் எட்டி உதைக்கிறது ரொம்பவே தப்பு. உங்க காதல் ஒரு தலைபட்ச காதல் இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முயற்சி. நீ உதாசீனப்படுத்துறது தமிழ் நம்பிக்கை ரொம்பவே வலிக்கும். அவர் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல முடிவெடுக்கலன்னா இழப்புகள் நம்மள மீறி நடக்கும். என்ன வீட்ல வச்சுக்கிட்டே தமிழ் கூட போன்ல பேசினவ தானே நீ. இப்ப ஏன் திடீர்னு விரக்தியா பேசுற? அருணா, நான் அது மனசு புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டு ஒரு நாடகம், அவ்வளவுதான். விட்டா உன் நிச்சயதார்த்தமே ஒரு நாடகம் செல்வ போல இருக்கே. நான் தமிழை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதானே நீ தமிழோட நிச்சயதார்த்தம் பண்ண. இப்ப ஏன் இந்த தடுமாற்றம்? ஆனா அவர் உன்னை நேசிக்கிறாரே. ஆனா நான் அவரை நேசிக்கலையே. இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் போதும் அருணா. கிச்சா இருந்தப்பவே நான் பாதி செத்துட்டேன். தமிழ் கூட நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் அவர் உன்னை தான் நேசிக்கிறாருன்னு தெரிஞ்சதும் நான் மீதியும் செத்துட்டேன். பொணத்துக்கு என்ன கல்யாணம்? நீ பொணமா? யார் சொன்னது? ஒரு பொண்ணு ஆபீஸ் போகுது, கை நிறைய சம்பாதிக்குது. பொணம் இதெல்லாம் செய்யுமா? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீ பொணம் இல்ல சோபா, ஜடம். உனக்கு உயிர் கொடுக்க முடியும், நான் கொடுக்கறேன். உன் தலையெழுத்தே தகராறுல இருக்கு, நீ ஏன் தலையெழுத்த மாத்த போறியா? நான் எப்பவுமே தமிழை கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. தமிழ் உனக்கு தான். உனக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கும் தேவையில்ல. நான் வரேன். குதிரை பத்தியா சொல்லுங்க கேக்குறேன். உங்களுக்கு வேணுமா? இதோ பாருங்க மணியக்காரர, எங்க அம்மா என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இனிமே அதை பத்தி நான் கவலைப்படதாவே இல்லை. சார், என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க ப்ளீஸ். உங்க அம்மா பிடிவாதக்காரி தான் இல்லைங்களே, ஆனா உங்க குடும்பத்தோட நல்லது கெட்டதுல நான் எப்பவும் அக்கறை உள்ளவன். அந்த உரிமையில தான் சொல்றேன், அம்மாவை எப்பவும் பகச்சிக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது இல்லை. வயசான காலத்துல பாவம் மனசு ரொம்ப நொந்து போய் பேசுறாங்க. மருமகளை கொஞ்சம் அடக்கி வைக்கலாம்ல. அம்மா கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போனா எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நீங்க வைங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து உருன்னே இருக்கீங்க? எங்க அம்மா ஊருக்கு போயும் அவங்க பண்ற அட்டூழியம் தாங்கவே முடியல. ச்சே, பேசாம நான் ஒரு அம்மா இல்லாத டெஸ்ட் டியூப் பேபியா பிறந்துக்கலாமான்னு சில சமயம் தோணுது. உங்க சைஸ்ல அவ்வளோ பெரிய டெஸ்ட் டியூப் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், என்ன கிண்டலா? பின் என்னங்க, உங்களை பெத்தவங்களை அப்படியெல்லாம் பேசலாமா? உங்களை வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்ன வரைக்கும் அவங்க உங்களை வசதியாக தானே வச்சுட்டு இருக்காங்க. உங்களால தனியா வாழ முடியும்ன்ற தன்னம்பிக்கை கொடுத்தது யாரு? அவங்க தானே. செல்வி, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலமா. அம்மா இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கும் அவங்களுக்கும் குடிமை பிடி சண்டை நடந்தது. ஆனா இப்போ அவங்க மேல உலகமகா பாசத்தோட பேசிட்டு இருக்கிற. எது நிஜம் எது போய்?
உறவுங்களுக்கு உள்ள நிரந்தர பிரிவுன்றது கிடையாது புகழ். இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். அதுக்கு பேர் தான் ரத்த பாசம். எங்க அம்மாவை நினைச்சா எனக்கு ரத்த பாசம் வரல, ரத்த கொதிப்பு தான் வருது. முதல்ல ஊருக்கு போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க. ஏன் உனக்கும் ரத்த கொதிப்பு வரணும்ன்றியா? புகழ், நீங்க எந்த மாமியார் மருமகளை வேணா கேட்டு பாருங்க. அவங்க எவ்வளவுதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா போதும், ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுவும் ஒரு வகையில அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப் தான். அம்மா தாயே, கொஞ்சம் ஆளை விடுறியா? புகழ், உங்க அப்பா அம்மாவை காப்பாத்தாத நீங்க எப்படி இன்னொருத்தரோட குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருப்பீங்க? இது ஒன்னும் உங்க குழந்தை இல்லையே. உங்களை குத்தி காட்டுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க புகழ். நாளைக்கு உங்க குழந்தை உங்களை உதாசீனப்படுத்தினா நீங்க தாங்குவீங்களா? நானும் வரேன், 2 பேரும் ஊருக்கு போவோம். அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துடலாம். சரி, நான் வரேன். ஆனா அங்க வந்துட்டு என்னால கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நீங்க கூட வந்தாலே போதும், மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன சரியா? குட் மார்னிங். அபசகுனமா நடு வழியில வந்து நின்னுட்டு குட் மார்னிங்னு சொன்னா எனக்கு எப்படி நல்ல மார்னிங்கா இருக்கும்? இன்னைக்கு ஃபுல்லா மூட் அப்செட் தான். ஏன் ஒரு நான் இப்படிலாம் பேசுற? எதுக்காக என்ன தேடி வரீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாச்சும் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? இரு இரு, எதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுற? கொஞ்சம் வழியை விடுங்க. நான் ஏற்கனவே ஆபீஸ்க்கு 1/2 மணி நேரம் லேட். நான் ஆபீஸ் போகணும். ஆக்சுவலா நான் ஷோபா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. அவங்கள பார்த்துட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். அப்போ என்ன பார்க்க வரல? அப்போ நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிற, விரும்புற இல்ல? அந்த காதல் சிச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இரு இரு இரு, ஏன் இந்த தடுமாற்றம்? நீங்க ரொம்பவே மனசை படிக்கிறவர் தான். கொஞ்சம் வழியை விடுங்க சார். சாரா? ஆமா, இனிமே அப்படி கூப்பிட்டு தான் நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. சரி ஓகே, அப்போ நான் உங்க ஆபீஸ்ல தான் போறேன். வா, உன்னை அப்படியே டிராப் பண்ணிடுறேன். அதெல்லாம் வர முடியாது. ஏன் பயப்படுற? பயமா? எனக்கா? இங்க பாரு அருணா, உன்னை விட நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். உன் மனசுல ஆசை காதல் அப்படி எதுவும் இல்லைன்னா, நாம லவ்வர்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ உண்மையிலே நினைச்சேன்னா என் கூட தைரியமா பைக்ல வா. நீ மறுத்தா நீ என்ன லவ் பண்றதா அர்த்தம். சரி வாங்க, உங்களோட பைக்ல வரேன். ஓகே. கொஞ்சம் பாட்டு நிறுத்துறியா? குழந்தை அழுதுட்டு இருக்கு, பாடிட்டு இருக்கா. நான் இங்க பாடிட்டு இருக்கிறது உங்களுக்கு காதுல விழலையா? குழந்தை அழுதுட்டு இருக்கால, இப்போ உனக்கு பாட்டு முக்கியமா இல்ல குழந்தை முக்கியமா? இதுல என்ன மகேஷ் சந்தேகம்? குழந்தை தான் முக்கியம். ஆனா இப்போ எனக்கு உனக்கு என் பாட்டு தான் முக்கியம். ஏய், தேவையில்லாம ஆத்திரத்தை கிளப்பாத சொல்லிட்டேன். குழந்தைய குளிக்கவே, இந்தா போ. ஏன் நீங்க சும்மா தானே இருக்கீங்க? குழந்தை குளிப்பாட்டுங்க. நான் சாதகம் பண்ணிட்டு நீ இருக்கேன்ல. சாதகம் பண்ணல, மனுஷன் ஹிம்சை கொடுத்துட்டு இருக்க. ஏய், குழந்தைய குளிக்க வைக்க கொஞ்சம் வெந்நீராவது போட்டு குடுறி. சாயங்காலம் எனக்கு கச்சேரி இருக்கு, நான் பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க குழந்தைய குளிப்பாட்டுங்க, இல்லனா குளிப்பாட்டாதீங்க, உங்க இஷ்டம். நீங்களாச்சும் உங்க குழந்தையாச்சு. ஏய், நீ அழாதடா, அவ கிடக்குறா. இன்னும் அவ பாட்டு கேட்கதான் எல்லாருமே கச்சேரிக்கு வராங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. அங்க வரவெல்லாம் ரவா கேசரியும் மைசூர் மசாலாவும் சாப்பிட்டு தான் வராங்க. அதை எப்ப இவ தெளிவா புரிஞ்சுக்கிறாளோ அப்பதான் உருப்பிடுவா. சரி, நீங்க அழாதீங்க. டாடி இன்னைக்கு உங்களை குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி. அழக்கூடாது அழக்கூடாது. சரி, குளிக்க வைக்க போறேன், அழக்கூடாது. பாரு, ஒரு சுடு தண்ணி கூட வச்சு தர மாட்டேன்றா. எல்லாம் தலையெழுத்து. நீ கவலைப்படாத வச்சலாம். இனிமே அம்மா அப்பா எல்லாம் நான் தான். ஓகேயா? சோப் போடலாம். அழக்கூடாதுங்கடா குட்டி. இங்க பாருங்க, அழாதுங்க. சோப் போட்டுக்கலாம். குட் பாய். பிடி 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 பிடி. பிடிக்கலாமா? அப்படிதான். வெரி குட். அப்படிதான். ஆஹா, நல்ல வாசனை வருது. ராதா, ராதா, எங்கம்மா இருக்க? இதோ வந்துட்டேம்மா. இந்தாங்கம்மா. வீட்டை பத்திரமா பாத்துக்குவீல்ல?
இதோட 10வது தடவையா கேக்குறீங்க? மேட்டுப்பாளையம் பக்கத்துல பூச்சியூர்ல வேட்டக்கார சாமின்னு எங்க குலதெய்வம் கோயில் இருக்கு. கார்ல போயிட்டு சாயந்தரமே வந்துருவோம். என் புள்ள விஷயத்துல என் மனசு சரியில்லை, அதான் ஒரு நட போயிட்டு வந்துடலான்னு. சரிம்மா, வீட்டை கூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிடுங்க. நான் வெளியே திண்ணையில உட்காந்துக்கிறேன். எனக்கு தான் வேற போக்கிடமே இல்லையே. சேச்சே, என்ன நம்பி வந்தவளை நான் அப்படி விட்டுற முடியுமா? இந்த காலத்துல பெத்த புள்ளைய நம்ப முடியாது, மத்த எல்லாரையும் நம்பலாம். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க மனசுப்படியே எல்லாமே நல்லதே நடக்குமா? எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். வீட்டை பாத்துக்கம்மா. சரி. போ பார்வதி. என்னங்க இது இங்க பூட்டி இருக்கு? உங்களை மாதிரியே இதோ அடங்காம இருக்கு. யார் அது இந்த நேரத்துல? ஒருவேளை ஊருக்கு போன அப்பா அம்மா தான் வந்துட்டாங்களோ? நீங்களா? நானே தான். இந்த நேரத்துல எங்க வந்தீங்க? ஒரு 3 நிமிஷம் பொறுமையா இரு. என்ன கலாட்டா பண்ண வந்தீங்களா? நான் எங்க அப்பா அம்மாவை கூப்பிடுவேன். அப்படியா? கூப்பிடு. அப்பா, அம்மா, அப்பா. அருணா, நடிச்சது போதும். நீ இங்கேருந்து கூப்பிட்டா பாண்டிச்சேரியில ஒரு ஃப்ரெண்டோட 60ஆம் கல்யாணத்துக்கு போயிருக்கிற உங்க அப்பாவோட காதுல கண்டிப்பா விழாதுமா. யூ சீட், ஃப்ராட். அப்போ எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு நிமிஷம் பேசாம இரு. அங்க என்ன பாக்குறீங்க? அருணா, விஷ் யூ a happy birthday. வாங்கிக்கோ அருணா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், மறந்துட்டியா? அது வந்து விஷ் யூ many more happy returns of the day. ஒன்னும் தேவையில்லை. ஏன் பிறந்தநாளை பத்தி உங்களுக்கு என்ன? ஷோபாவோட பிறந்தநாள் என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இனிமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அதான். எனக்கு வாழ்த்து சொல்ல நீங்க யாரு? உன்னோட காதலன், முன்னாள் காதலன். சரி, அது கூட இல்லைன்னா உன்னோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோ. ஆட ஒரு வெல்விஷர் நினச்சிக்கோ. ஏன் உனக்கும் எனக்கும் பெருசா எந்த நெருக்கமும் இல்லை அப்படியும் வச்சுக்கோ. நீ இவ்வளோ தூரம் பதட்டப்படுற அளவுக்கு நான் என்ன ஐ லவ் யூவா சொல்லிட்டேன்? ஹாப்பி பர்த்டே தானே சொன்னேன். அருணா, உனக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு எனக்கு ஞாபகம் வந்ததும் என்னால் சும்மா இருக்க முடியல. அப்புறம் உனக்கு நான் அந்த பொக்கே கொடுத்தோன்னே நான் உன்னை லவ் பண்ணுறேன் அது இதுன்னு நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காதம்மா. இந்த பொக்கேவை நீ தூக்கி எறிஞ்சா என் நினைப்பு உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். கோவப்படாதாருனா, நீ கோவப்பட்டா நமக்குள்ள தேவையில்லாம மோதல் வரும். அப்புறம் அந்த மோதல் காதல்ல கொண்டு போய் விடும். நானும் இப்ப காதலிக்கிற மூட்ல இல்ல, நீயும் இந்த மனநிலைமையில இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ ரிலாக்ஸ், போய் நிம்மதியா படுத்து தூங்கு. ஸ்வீட் ட்ரீம்ஸ். அருணா, once again wish you a many happy returns of the day. Good night. Bye. என்னம்மா
என்ன 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 ஜீவாவ அந்த ஸ்னேகா அடிச்சு துன்புறுத்துறா மாமா. நான் டைவர்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி என் குழந்தைய அடிச்சு கொல்ல பாக்குறேன் மாமா. அத அந்த மகேஷ் நின்னு வேடிக்கை பாக்குறாரு மாமா. கனவுமா? இது கனவு இல்ல மாமா, நிஜம் நிஜம். என் ஜீவாக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது. வாங்க மாமா, என்னன்னு போய் பார்க்கலாம். பதட்டப்படாதம்மா. காலையில போய் சண்டை போட்டுட்டு வந்துட்டோம். போலீஸ் போய் மிரட்டியும் அவன் குழந்தைய தர மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ நடுராத்திரி ஆச்சு. இப்போ போய் என்ன பண்ண போறோம்? அதுக்காக என் புள்ளைய சாக விட்டுலாமா மாமா? இதோ பாருமா, மகேஷ் அப்படிலாம் பண்ண மாட்டான். அவனுக்கும் ஜீவா மேல அக்கறை இருக்கு. புள்ளைய வளர்க்கறதுக்கு தானே தூக்கிட்டு போயிருக்கான். இல்ல மாமா, அவருக்கு குழந்தை மேல அக்கறை திடீர்னு தானே வந்திருக்கு. அதான் பயமா இருக்கு. ஜீவா மகேஷுடைய புள்ளம்மா. மாமா, குழந்தை மேல உண்மையான பாசத்தோட அவர் கூட்டிட்டு போல. ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு தானே அவர் தூக்கிட்டு போயிருக்காரு. இப்போ என்னன்ற? இப்பவே போலாம் மாமா. காலையில போலாமா? இல்ல மாமா, நான் இப்பவே போறேன். நீங்க வரலன்னா கூட பரவாயில்ல. இருமா இருமா இருமா, போலாமா போலாம். ஏமா போறதுக்கு காசு வேணாமா? ஆமா இல்ல, நான் எடுத்துட்டு வந்துறேன், இருங்க. மாமா மாமா, கதவு திறங்க மாமா. மாமா மாமா, என்ன பண்றீங்க நீங்க? மாமா கதவு திறங்க மாமா. மாமா மாமா. சாரிம்மா, என்ன மன்னிச்சிடு. இந்த நடுராத்திரில போய் ஒரு வேலையும் ஆக போறதில்ல. கதவு திறக்க போறீங்களா இல்லையா இப்போ? நீ பேசாம இருமா. போலீஸ் போயும் ஒரு காரியமும் நடக்கல. இதுக்கு வேற வழிதான் யோசிக்கணும். அத நம்ம காலையில யோசிப்போம். இப்ப நீங்க கதவு திறக்கல, ராத்திரி பூரா நான் கதவை தட்டிட்டே இருப்பேன். நீ கதவை உடைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. மாமா 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 மாமா. எது பாரு, பொம்மை பாரு, பொம்மை பாரு. அதான். சரி சரி சரி. என்னம்மா? அச்சச்சோ, என்ன குழந்தை குடும்பல இப்படி அனலா குடிக்கிறது? கண்ணம்மா, ஏதுக்கு அழுற நீ? அழக்கூடாது அழக்கூடாது. ஓ ஓ ஓ, அழாதடா. வாண்டம்மா, அழாத அழாத, அழக்கூடாது, வாண்டாம். இங்க பாரு, இங்க பாரு, அழாத. சமத்து குட்டி தானே நீ, இங்க பாரு. சரி சரி சரி, அழாத. மகேஷ், பாருங்க மகேஷ், குழந்தை விடாம அழுதண்டே இருக்கு. என்னன்னு பாருங்களேன். என்னாச்சு? அப்பத்துல இருந்து அழுதுட்டே இருக்கான். ஏன்டா அழற? ஐயோ, என்னது? உடம்பு கொதியா கொதிக்குது. இப்ப என்ன பண்றது? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், குழந்தை விஷயத்துல விளையாடாதீங்க, பேசாம ரூஜா கிட்டே கொடுத்துருங்கன்னு. குழந்தை பச்சை தண்ணியில குளிப்பாட்டினீங்க. பாருங்க உடம்பெல்லாம் இப்படி அனலா கொதிக்கிறது. இன்னாங்க, என்ன பண்றது நீங்களே முடிவு பண்ணுங்க. ஐயோ, அழாதடா. குழந்தை இப்படி அழுதுகிட்டு இருக்கு. உன்னை காணோன்னு அழுது. பேசாம வேலையை பாரு. ரொம்ப நல்லா இருக்குது ஜோக். ஐயோ, குழந்தை உடம்பு பாய்லர் மாதிரி கொதிக்குது. குழந்தை இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே. உங்க குழந்தையா இருந்தா இப்படி கொடுமைப்படுத்துவீங்களா? இது என் குழந்தை தான். நான் ஸ்னேகா கிட்ட கேக்குறேன். நான் என்ன கேட்டா? நானா இவர குழந்தையை தூக்கின்னு வர சொன்னேன்? இந்த வீட்ல என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பா? ஏண்டி இப்ப சும்மா கத்திட்டு இருக்க? வா, முதல்ல குழந்தைய ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போலாம். வாங்க வாங்க. ஹலோ, ரோஜா விடா? ரோஜாவா? நான் கேசவன் பேசுறேன். உன் குழந்தைக்கு ஆபத்துமா? என்ன சார் இது? ஜுரம் 102 டிகிரி இருக்குது. எப்போத்துல இருந்து ஜுரம்? தெரியல சார். தெரியலையா சார்? மத்தியானத்துல இருந்து உடம்பு காயற மாதிரி இருந்தது. நேரம் ஆக ஆக அது அதிகமாயிடுதுன்னு நினைக்கிறேன். அப்போ மத்தியானத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாப்பிட என்ன கொடுத்தீங்க? ஏன் இவ்வளவு ஜுரம் அடிக்குது? அது காலையில குழந்தைய இவர் பச்சை தண்ணியில குளிப்பாட்டிட்டாரு. அப்படி செய்யலாமா? வெளியில எவ்வளவு பனி பெய்யுது. ரோட்ல போனா எதிரில் வர்ற ஆள் முகம் தெரிய மாட்டேங்குது. நீங்க குழந்தைய பச்சை தண்ணியில குளிப்பாட்டி இருக்கீங்க. பெத்தவங்களா நீங்க? சார், ஏதோ தெரியாம நடந்துச்சு சார். குழந்தைய நீங்க ட்ரீட் பண்ணுங்க. அட்வைஸ் பண்ணா யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. கோவம் மட்டும் வந்துடுது. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க சார். மேடம், குழந்தைக்கு ஜுரம் அதிகமா இருக்குது. ட்ரிப்ஸ் ஏத்தணும். உடனே அட்மிட் பண்ணணும். சரி, ஓகே சார். ஜீவா கண்ணா, நீ கவலைப்படாதன்னா அம்மா சீக்கிரம் வந்துருவா. அம்மா வருவாங்களா? அப்ப நீங்க அம்மா இல்லையா? இது உங்க குழந்தை இல்லையா? அது வந்து இது மகேஷ் இப்ப வெளியில போனார்ல, அவரோட குழந்தை. அப்ப நீங்க? நான் அவரோட வைஃப். அப்ப குழந்தை?
அது மகேஷோட குழந்தை தான். என்ன மேடம் குழப்புறீங்க? குழந்தைக்கு அம்மா நீங்களா இல்லையா? நான் இல்ல சார். அதான் குழந்தைய இந்த லட்சணத்துல வளர்த்துருக்கீங்க. குழந்தையோட அம்மா இல்லாததால இவ்வளவு கேர்லெஸ். இதுவே உங்க குழந்தையா இருந்தா இப்படி விட்டுருப்பீங்களா? சார் போற நிறுத்துறீங்களா? நான் ஒன்னும் இந்த குழந்தைய குடும்பப்படுத்தல. நானா தான் பாத்துட்டு இருக்கேன். என் குடும்ப விஷயத்துல துப்பறியறதுக்காக நான் குழந்தைங்க தூக்கின்னு வரல சார். உங்க வேலை குழந்தைய குணப்படுத்துறது, நீங்க அது மட்டும் பாருங்க போறோம். என்னம்மா ரூல்ஸ் பேசுறீங்க? எனக்கு ரூல்ஸ் பேச தெரியும். நான் பேசட்டுமா? குழந்தைக்கு இப்ப அம்மா வேணும். அவங்க இல்லாததுனால தான் குழந்தை இப்ப ஜுரத்துல அழுவுது. இப்படியே போனா குழந்தை சீரியஸ் ஆயிடும். சார் போய் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க. சார் என்ன சார் நீங்க? ஸ்னேகா, என்னங்க பிரச்சனை? ஏன் சண்டை? என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனையும் உங்களால தான் வந்தது. குழந்தை ரோஜா கிட்ட தூக்கின்னு போய் கொடுங்கன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருப்பேன். கேட்டீங்களா? இப்ப பாருங்க, டாக்டர் என்ன கண்டுபிடி திட்டின்னு இருக்காரு. நான் குழந்தை சரியா கவனிக்காததால தான் குழந்தை ஜுரத்துல படுத்துட்டு இருக்கான். என்ன மகேஷ் இது? என் குழந்தையா இருந்தா இப்படி எல்லாம் பாத்துப்பேன்னு என்ன பத்தி கேக்குறாரு. தேவையா எனக்கு இதெல்லாம்? சார், ஏன் சார் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இது ஏன் குழந்தை தான். நீங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் பாருங்க. குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் அவங்க அம்மா வர்றது தான். கூட்டிட்டு வாங்க. அது வரைக்கும் குழந்தைய அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏத்துறோம். சரி ஓகே சார், நீங்க ட்ரிப்ஸ் ஏத்த ஆரம்பிச்சிருங்க. குழந்தையோட அம்மா இங்க வர நாங்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணி குழந்தைய அவங்க கிட்டே கொடுத்துடுறோம். டாக்டர், அம்மா வரல அது உங்க பிரச்சனை. நீங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் பாருங்க. அப்ப நான் இருக்கேன்ல. என் பர்சனல் விஷயத்துல நீங்க ஒன்றும் தலையிட தேவையில்லை. நான் குழந்தையோட நல்லதுக்காக சொல்றேன். குழந்தையோட அம்மா இங்க வரணும்.